இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்துருகுட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச மன்றில் ஆஜரானார். கோரப்பட்ட ஆவணங்களில் சில இதுவரை முறைப்பாட்டாளர் தரப்பினால் தமக்கு வழங்கப்படவில்லை என பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் மன்றில் தெரிவித்தார். சாதாரண வழக்கு விசாரணையை எதிர்கொள்வதற்கு இந்த ஆவணங்கள் மிக முக்கியமானவை என ஜனாதிபதி சட்டத்தை இதன்போது சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த முறைப்பாட்டாளர் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா பிரதிவாதி கூறிய பெரும்பாலான ஆவணங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பிரதிவாதி இன்னும் பெறாத ஆவணங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணை மேற்கொண்டு உடனடியாக வழங்கக்கூடிய ஆவணங்களை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறினார். பிரதிவாதி கோரிய ஆவணங்களை மிக விரைவில் வழங்குமாறு இதன்போது நீதிபதி அறிவித்தார். இதனை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து 70 பில்லியன் ரூபாவை பெற்று நிதி தொய்தாக்கல் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். உங்கள் கிராமங்களில் இந்த நாட்களில் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவதாக உங்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? இப்போது அந்த பிட் பாக்கெட் கோட்பாடு ஒன்று உள்ளதல்லவா? திருடனே பிட் பாக்கெட் அடித்துவிட்டு அவனே திருடனை துரத்தி சென்று பிடிப்பதாக அந்த நாட்களில் கிராமங்களில் கதை ஒன்று கூறுவார்கள் அல்லவா? அதே போன்றே ஜேவிபி செயற்படுகிறது. முன்னர் திருடர்களை பிடிக்க வேண்டும் என்ற பிட் பாக்கெட் கொள்கை காணப்பட்டது. இப்போது அரசாங்கம் எம்மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்னர் இந்த 2 கொள்கலன்கள் எவ்வாறு 323 கொள்கலன்களில் இருந்து விடுவிக்கப்பட்டது, எவ்வாறு அனுமதிக்கப்பட்டது என இந்த சமூகத்திற்கு நாட்டிற்கு கூற வேண்டும். இந்த கேள்விகளுக்கு பதிலை வழங்காமல் எம்மீது இதனை சுமத்தி தப்பிக்க வேண்டாம். ஏனென்றால் அது தொடர்ச்சியாக சாதகமாகாது. நீங்கள் ஜனாதிபதியான உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி ஒருவர் உள்ளார் என அண்மை நாட்களில் அதிகம் பேசப்பட்டதே. அரசியலில் கிராமங்கள் தோறும் பேசும்போது எம்மவர்கள் ஒவ்வொரு விடயங்களை கூறுவார்கள். அது சாதாரணமாக இந்த நாட்டின் அரசியலில் இயல்பாகும். இருப்பினும் இந்த நாட்டின் ஜனநாயக வரம்புக்குள் அனைவருக்கும் கருத்துக்களை கூறுவதற்கு உரிமை உள்ளது. அதனை கேட்பவர்களும் புத்தி சாதுரியமாக கேட்பார்கள் என நம்புகின்றேன். அதனால் அது தொடர்பில் கட்சியின் ஒழுக்காற்று குழு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்.